ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் அனிதா கிருஷ்ணன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வெள்ளூர். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம், பூர்வபாகம் தொடர்ச்சி. ஸ்லோகம் 11. அநாதிநிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்யக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வ துக்காதிகோ பவேத். அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத் யக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வ துக்காதிகோ பவேத்து. இந்த ஸ்லோகத்துக்கான பொருள்: ஆதியும் முடிவும் அற்றவனும் எல்லா உலக நாயகர்களுக்கும் நாயகன், உலகம் அனைத்தையும் மேலிருந்து பார்த்து கொண்டிருப்பவனும் ஆகிய விஷ்ணுவை எப்பொழுதும் போற்றி ஒருவன் துதித்து கொண்டிருந்தால் எல்லா துன்பங்களையும் கடந்து செல்வான். இந்த விஷ்ணு பகவானை துதித்தால் அவன் சகல துக்கங்களிலிருந்தும் விலகிச் செல்வான். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய தர்மம் விஷ்ணுவே. அவருக்கு ஆரம்பம், ஆதி அல்லது முடிவு, நிதானம் இல்லை. அதாவது ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. உலகில் உயர்ந்த இறைவன், எனவே மகேஸ்வரன். அனைத்து உயிரினங்களும் சம்சாரத்தின் கட்டுகளில் அப்பால் செல்ல முடியும். அவர் எல்லா துக்கங்களுக்கும் அப்பால் செல்கிறார். அவர் தினமும் நித்தியம் சஹஸ்ர நாமங்களை ஸ்துவன், ஸ்துவன் என்றால் ஜபித்து, இந்த சஹஸ்ர நாமங்களை 1000 நாமங்களை ஜபித்து உலகத்தை அறிபவரை லோகாத்யக்ஷ மகிமைப்படுத்துகிறார். இந்த மகேஸ்வரன் தலைவர்களுக்கெல்லாம் தலைவன், நாயகர்களுக்கெல்லாம் நாயகன். அநாதி நிதன என்றால் ஆதி அந்தமில்லாமல் எல்லா காலங்களிலும் இருப்பவன். விஷ்ணு என்றால் எங்கும் உள்ளவன். சர்வ லோக மகேஸ்வர என்றால் எல்லா உலகங்களுக்கும் மேலான சுவாமி. லோகாத் யக்ஷ என்றால் எல்லாவற்றையும், எல்லா நடப்புகளையும் கண்களால் காண்பவன். இவ்வாறு யுதிஷ்டிரர் கேட்ட அந்த 3வது கேள்விக்கு விடையளிக்கிறார் பீஷ்மர். அந்த 3வது கேள்வி என்ன கேட்கப்பட்டது என்றால், யாரை துதித்து மனிதர்கள் உயர் நலனை பெறுவார்கள்? அதற்கான பதில் தமேவ சார்ச்சயன் நித்யம் என தொடங்கும் ஸ்லோகத்திலிருந்து பிரம்மண்யம் சர்வதர் மக்ஞம் என்ற இந்த 3 ஸ்லோகங்களில் இந்த 3வது கேள்விக்கான பதிலை பிதாமகர் பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு சொல்கிறார். தமேவ சார்ச்சயன் நித்தியம் சென்ற பகுதியில் அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டது. மீதி இருக்கும் 2 ஸ்லோகத்திற்கு இப்பொழுது விளக்கத்தை பார்க்கலாம். இதுவே இந்த 3வது கேள்விக்கான விளக்கமாகும். பக்திக்கு இலக்காகவும் அனைவராலும் அன்றாடம் தொழப்படும் தகுதி உள்ளவனாகவும் பகவான் மகாவிஷ்ணு உள்ளான். அவன் மற்ற தெய்வங்களில் இருந்து உயர்ந்தவன் என்பதை அநாதி நிதனம் விஷ்ணு என்று தொடங்கும் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக 10 விதமான குணங்களை கூறி விளக்குகிறார். அநாதி நிதனம் என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் தொடக்கம் முடிவு அற்றவன், காலம் போன்ற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இன்றி எப்பொழுதும் உதவ தயாராக உள்ளவன். விஷ்ணு என்றால் இந்த இடத்தில் மட்டும் உள்ளான், இங்கு இருக்க மாட்டான் என்பது போன்ற இருப்பிட எல்லை இல்லாதவன், எங்கும் நிறைந்தவன். சர்வலோக மகேஸ்வரம் என்றால் தன்னை துதிப்பவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் செல்வம் உள்ளவன். லோகாத் யக்ஷம் என்றால் இந்த உலகம் முழுவதையும் எப்பொழுதும் பார்த்தபடி உள்ளதால் தன்னை துதிப்பவனுக்கு எது ஏற்புடையது என்று தானாகவே சிந்தித்து நிற்பவன். ஸ்துவன் என்றால் பக்தி யோகத்தில் ஆழமாக ஈடுபட தகுதி இல்லாமல் போனாலும் அவனுடைய குணங்களை சங்கீர்த்தனம் செய்தபடி இருந்தாலே போதுமானது. அதாவது பகவானுடைய குணங்களை
நாம சங்கீர்த்தனம் செய்தபடி இருந்தாலே போதுமானது. அடுத்து சர்வ துக்காதி கோபவேத் என்றால் சம்சாரம் என்பதால் உண்டாகும் அந்த தாபத்ரியம் என்ற அந்த காட்டு தீயை கடந்து எல்லையற்ற குளிர்ச்சியுடன் கூடிய நீர்நிலை போன்ற அந்த பரம்பொருளை அடைந்து வாழ்வான் என்பதே இதற்கான விளக்கமாகும். இவ்வாறு இந்த ஸ்லோகத்தில் 6 குணநலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மீதி உள்ள குணநலன்கள் அடுத்த ஸ்லோகத்தில் வரும். இதையே ஆதியும் அந்தமும் அற்றவனும் சகல உலக தலைவர்களுக்கும் தலைவனையே எக்காலமும் புகழ்ந்து வணங்குபவனே சகல துயரங்களையும் கடந்தவன் ஆவானே என்று விளக்குகிறது. இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் அநாதி அவனே விஷ்ணு அகில லோக தலைவனாம் அவனை என்றும் துதித்தாலே துன்பம் தொடராமல் ஓடிடும். அடுத்த ஸ்லோகம் பிரம்மண்யம் சர்வதர்மஜ்ஞம் லோகானாம் கீர்த்தி வர்தனம் லோகநாதம் மஹத்பூதம் சர்வபூத பவோத்பவம். பிரம்மண்யம் சர்வதர் மக்ஞம் லோகானாம் கீர்த்தி வர்தனம் லோகநாதம் மஹத்பூதம் சர்வபூத பவோத்பவம். இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம் வேதத்திலும் தவத்திலும் நட்பு கொண்டவனும் உறவு உடையவனும் எல்லா தர்மங்களையும் அறிபவனும் பிரபஞ்சங்களின் அதாவது உலகங்களின் புகழை வளர்ப்பவனும் உலக நாயகனும் எல்லாவற்றிற்கும் மேலானவனும் பரம்பொருளும் எல்லா உயிர்க்கும் பிறப்பிறப்பை கூட்டுவிப்பவனும் ஆகிய அந்த புண்டரிகாட்சனை எப்போதும் போற்றி ஒருவன் துதித்தால் அர்ச்சித்தால் இவ்வாறு பகவானை துதிகளால் அர்ச்சித்து வழிபடுபவனே எல்லா துன்பங்களையும் கடந்து செல்பவன் ஆவான். இவ்வாறு பகவானை துதிகளால் அர்ச்சித்து வழிபடுவது உயர்ந்த தர்மமாகும். பிரம்மண்யம் என்றால் எல்லையற்ற சாகைகளுடன் கூடிய வேதங்களால் போற்றப்படுபவன், துதிக்க தகுந்த விஷயங்கள் உள்ளவன். அடுத்து சர்வதர் மக்ஞம் என்றால் அனைத்து தர்மங்களையும் அறிந்தவன் என்பதால் தன்னை துதிப்பதே மிகவும் உயர்ந்த தர்மம் என்று அறிபவன். லோகானாம் கீர்த்தி வர்தனம் என்றால் தன்னை துதித்து நிற்கும் எந்த ஒரு உயிரும் தன்னை போன்றே வேதங்களாலும் அனைத்து உலகங்களாலும் போற்றும்படியான புகழ் பெறச் செய்பவன். இதனை விஷ்ணு தர்மம் எம் ஸ்துவன் ஸ்தவ்யதாம் ஏத்தி அவனை துதிப்பவன் துதிக்கப்படுகிறான் என்று கூறியது. அடுத்து லோகநாதம் என்றால் அனைத்து உலகிற்கும் சுவாமியாக உள்ளவன், துதிப்பது முதலான பலவிதமான கர்மங்களையும் பெற தகுதி உள்ளவன். அடுத்த சொல்லான மஹத்பூதம் என்றால் மிகவும் உயர்ந்த ஐஸ்வர்யத்தை தனது இயல்பான தன்மைக்கு ஏற்ப வைத்துள்ளவன், மிகவும் அற்பமான அளவு அல்லது எந்தவித முயற்சியும் எடுக்காமல் தன்னை துதிப்பவர்கள் கண்டு மனம் மகிழ்கிறான். மிகவும் உயர்ந்த மகான்கள் தங்கள் ஆசையை விண்ணப்பிக்கும் சாதாரண சொற்கள் கேட்டவுடன் மகிழ்வர் அல்லவா, அப்படி அவனுடைய திருவடிகளை கழுவ சிறிது நீர், அன்பான விசாரிப்பு ஆகியவற்றை தவிர ஜனார்த்தனன் வேறு எதனையும் வேண்டுவதில்லை. இவ்வாறு பகவானுடைய அந்த 10 குணங்கள் இந்த 2 ஸ்லோகங்களில் அழகாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதையே கண்ணன் கீதையில் பூவோ இலையோ பழமோ நல்ல நீரோ எதையோ எவன் ஒருவன் உள்ளன்போடு அக தூய்மையோடு பகவானுக்கு சமர்ப்பித்தால் அதனை அதே தூய அன்புடன் மிகவும் உகந்து ஏற்கிறேன் என்று கீதையில் கண்ணன் திருவாக்காக சொல்லியிருக்கிறார். ஜனார்த்தனன் பூர்ண கும்பம் அதாவது ஜலம் நிறைந்த குடம் அதனை வைத்து பகவானுடைய அந்த திருவடிகளை அலம்புதல், அந்த திருவடிகளுக்கு அந்த பூர்ண கும்ப ஜலத்தை சமர்ப்பித்தல். இரண்டாவது கண்ணா சௌக்கியமா என்று அன்புடன் கேட்டல். இதைவிட அதிகமாக ஜனார்த்தனன் எதையும் விரும்பவில்லை. அவனவன் சக்திக்கு தகுந்தபடி எம்பெருமானை பூஜிக்க வேண்டும். தன வசதி உள்ளவன் வசதிக்கு தக்க முறையில் உயர்ந்த வஸ்துக்களை இட்டு பூஜிக்க வேண்டும்.
சக்தி இல்லாதவன் தனக்கு கிடைக்கக்கூடிய எளிய பொருள்களை இட்டு பூஜித்தாலே போதும். இல்லை, அதுவும் இல்லையா, நாம சங்கீர்த்தனம், அகத்தூய்மையுடன் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணினாலே போதும். இதைவிட மேலான ஒன்று இல்லை. 1000 ஜென்மங்களில் தபஸ் பண்ணி பகவானின் அருளை பெறுவது மிகவும் கஷ்டமான உபாயம். கோவிந்தா கோபாலா என்று அந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், பகவானின் அந்த திருநாம சங்கீர்த்தனத்தால் பகவத் பிரசாதத்தை பெறுவது மிகவும் எளிதான உபாயம். இதற்கு முக்கியமான தேவை மன தூய்மை ஒன்று மட்டுமே. இவ்வாறு எளிய முறையில் பக்தி செய்யும் அந்த உபாயத்தையும் எடுத்துரைக்கின்றது இந்த ஸ்லோகம். தமிழில் பிரம்மத்தின் சர்வ தர்மத்தின் புகழெல்லாம் பெருக்கி அருள்பவன், உலகநாதன் பூதநாதன் உயிரின் உள்ளே இருப்பவன். இவ்வாறு யுதிஷ்டிரர் கேட்ட அந்த 6 கேள்விகளுள் 2ஆக பிரிக்கப்படும். ஒன்று உபாயத்தை பற்றியது, 2வது உபேயத்தை பற்றியது. நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது உபாயத்தை பற்றியது. உபாயம் என்றால் ஒரு பலனை அடைய உள்ள வழி அல்லது சாதனம். வழி அல்லது சாதனமே உபாயம் எனப்படும். உபேயம் என்றால் அத்தகைய அந்த வழி அல்லது அந்த சாதனத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருள், நாம் அடையும் அந்த பொருள், அதுவே உபேயம் எனப்படும். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பாகத்தில். நமஸ்காரம்.